வணக்கம் நண்பா. ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோல எந்த ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்ற இந்த டூல பத்தி தான் பார்க்க போறோம். மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரிஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா Instagramல ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் சீரிஸுக்கு நெறைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்தீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றேன். ஒரு நாளைக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட்ட பத்தியும் போடுவோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேசிக்க பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதில வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டூல். நெறைய ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டரால யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல். இந்த டூல பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள நல்லா டீப்பா வந்து பார்த்தீங்கன்னா போறோம். அதில எத்தனை எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு, எத்தனை பேலோட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீப்பா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதோட ஆர்க்கிடெக்சர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ்கோண்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லென்த்தா போகும். கடைசியில ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பேன். ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெட்டாஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மெசேஜ் பண்ண முடியும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைபர் அட்டாக்ஸ் நடக்கிற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் பென் டெஸ்டிங் டூல் அப்படின்பாங்க. 2003 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை நெட்வொர்க் போர்ட்டபிள் டூலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக வந்து பார்த்தீங்கன்னா Rapid7 அப்படின்ற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2008 மெட்டாஸ்ப்ளாய்ட் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரூபி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். உங்களோட டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு MS of console அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். 6ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2099 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1129 ஆக்சிலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 357 போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 592 பேலோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 என்கோடர்ஸ், 10 நோப்ஸ், 7 எவாஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா பீஸ் ஆஃப் கோட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சங்க் ஆஃப் டேட்டா அப்படின்பாங்க. தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா ஊடுருவுறது அப்படின்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்னபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்க. வர்னபிலிட்டினா அதோட வீக்னஸ். அதோட வீக்னஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த மிஷினை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் யூஸ்டு டு காம்ப்ரமைஸ் த சிஸ்டம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி. ஆக்சிலரி அப்படின்றது என்னன்னா ஃபஸ்ஸிங், ஸ்கேனிங், ஸ்னிஃபிங். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி அப்படின்பாங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலோட். ஸோ பேலோடு பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மால்வேர், வைரஸ், வார்ம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்டமுக்கு சென்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ் அப்படின்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கோடர்ஸ். ஸோ என்கோடர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிஸ்டத்தோட ஆன்டிவைரஸை பைபாஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்கோடர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோப்ஸ். ஸோ நோப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நோப்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் அனுப்புகிற பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நோப்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறையா பஃபர் ஓவர்ஃப்ளோ சீரிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு சொல்கிறேன். பஃபர் ஓவர்ஃப்ளோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். X64 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ உங்களோட பேலோட கிராஷ் ஆகாமல் யூஸ் பண்ணுறது பேர் தான் நோப்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவாஷன். ஸோ எவாஷன் அப்படின்னா என்னென்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸை பைபாஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டாங்க. ஸோ சிக்னேச்சர் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுறேன் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ என்னோட கைரேகையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ நான் இப்போ வேறு எதுலையோ என்னோட ஒரு க்ளூ கிடச்சிச்சு அப்படின்னா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவோட செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸும் செக் பண்ணும். ஸோ இந்த பேலோட நான் ஆல்ரெடி என்னோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்பாங்க. ஸோ இந்த 7 இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கவனித்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ரியல் லைஃப் சினாரியோவில் எப்படி நம்ம இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தோட ரெகக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மிஷினில் எந்த ஐபி இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த இன்ஃபர்மேஷனில் சப்போஸ் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா, ஸோ அடுத்து நீங்கள் என்மேப்பை யூஸ் பண்ணி அதில் என்னென்ன போர்ட் ரன் ஆகுது, ஸோ அதில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது, ஸோ அதோட வெர்ஷன் நம்பர் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட வெர்ஷன் நம்பர், சர்வீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட டேட்டா பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடணும். அதுக்கு ஏதோ எக்ஸ்ப்ளாய்ட் ஏதோ இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேடணும். ஸோ அடுத்து தேடினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓனாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் எழுதலாம். ஸோ நானும் சொல்லித்தரேன் எப்படி அந்த எக்ஸ்ப்ளாய்ட்லாம் எழுதுறது அப்படின்றத பற்றி. ஸோ அதை எப்படி நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணி அந்த மிஷினை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா சில சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ உங்கள் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2GB GHz ப்ளஸ் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் தேவைப்படுது. 1GB டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. சப்போஸ் நீங்கள் 8GB ரேம் வச்சுருந்தாலும் பெட்டர் தான், 15GB டிஸ்க் வச்சுருந்தாலும் பெட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ் அப்படின்ற 2 பிளாட்ஃபார்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்கள் சிஸ்டம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ விண்டோஸுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ நீங்கள் லினக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா லினக்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அடுத்து நாம் எதை பார்ப்போம் அப்படின்னா இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல்லாம் எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ உங்களோட டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு cd user/share/metasploit framework அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஃப்ரேம்ஒர்க்கோட ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டுக்கு ஃப்ரேம்ஒர்க்கான
தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிருக்கு. ஸோ இதோட எல்லா இதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த எந்தெந்த ஃபைல்லாம் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இந்த ஃபைலில் என்னென்ன சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான பைனரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் ஃபைல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட் லிஸ்ட் அப்படின்ற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அப்படின்ற இந்த ஃபைலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டுக்கு ஃப்ரேம்வொர்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்ற இந்த டூலை யார் ரைட் பண்ணால், இது யாருக்கு காப்பி ரைட்ஸ் இருக்குது, ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஃப்ரேம்வொர்க்கோட ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வேணுன்னா பார்த்துக்கலாம் யாருக்கு இந்த காப்பி ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமானது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Rapid7 அப்படின்ற இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் போய் நீங்கள் வேணும்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஜிவி வெர்ஷன் நிறைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ Rapid7 அப்படின்றவங்க தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்ற இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸை பற்றி பார்ப்போம். ஸோ லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை பற்றி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் போய்க்கிறேன். ஸோ எல்எஸ்ன்னு கொடுத்தா இங்கே இருக்கிற ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற இந்த ஃபோல்டரை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து டாக்குமெண்டேஷன். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிப் அப்படின்ற இந்த ஃபோல்டரை பற்றி பார்ப்போம். ஸோ லிப்னா ஒன்றுமே இல்லை, லைப்ரரிஸ் அப்படின்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்கு தேவையான பேஸ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ருபி ப்ரோக்ராமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நிறையா இருக்கும், எஸ்கியூஎல் மேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் இருக்க ஒரு பெஸ்ட் ஃபியூச்சரே என்னது அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு டூலாக இருந்தாலும் இது கூட கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூலை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சரு. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ சிடி மாடியூல்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதை காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல எல்லாமே அதில் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சிலரி, என்கோடர்ஸ், எவேஷன், எக்ஸ்ப்ளாய்ட், நோப்ஸு, பேலோடு, போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மாடியூல்ஸ்னால் ஆக்சிலரி, எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்பாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்னா இந்த ப்ளகின்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டூலை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர் மூலிமா தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ப்ளகின்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்போ அப்படின்னா இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளகின்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை ஈஸியாக ஆக்கிறதுக்காக இந்த ப்ளகின்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ எஸ்கியூஎல் மேப் அப்படின்ற நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற இந்த டைரக்டரி பற்றி பார்ப்போம். ஸோ சிடி அப்படின்ற கொடுத்துக்கோங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ மெட்டர்பிட்டர் அப்படின்ற இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மெட்டர்பிட்டர் ஷெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுன்ற இந்த ஃபோல்டர்லேருந்து தான் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்துட்டோம், டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம ப்ளகின்ஸ் பார்த்துட்டோம், ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம்.
ஸோ டூல்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வேறு நிறையா விதமான யூட்டிலிட்டி டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரெக்கான், பேலோட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டூலு. ஸோ அந்த டூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கமாண்ட் லைன் டூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்மேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த டூல்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். மாடியூல்ஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்குள்ளே இன்னும் நிறையா ஃபோல்டர் இருக்குது. அதை நம்ம இன்னும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. விண்டோஸ், ஸோ யூனிக்ஸை வச்சு கூட ஒரு பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன். ரிவர்ஸ் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் அப்படின்றத வச்சு ஒரு பேலோடு ரெடி பண்ணியிருந்தேன். லினக்ஸு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த லினக்ஸ்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. MySQL, PostgreSQL, Telnet, SMP, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக நீங்கள் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். எல்லாத்தையுமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை. இந்த வீடியோ நீங்கள் ஷார்ட்டாக போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பேலோட்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சிங்கிள், ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளலாம் இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பிகாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே எடிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 o'clock வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இன்றைக்கி டேட் எத்தனை 26, 27 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஸோ அடுத்த சீரீஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்கிடெக்சரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் டைம் சினாரியோவில் எப்படி ஒரு பேலோடை ரெடி பண்ணி ஸோ விக்டம் மிஷினை காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ரியல் டைம் சினாரியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மெட்டாஸ்ப்ளாய்ட்டை எப்படி ரியல் டைம் சினாரியோவில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைப்படி நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வேறு எந்த மிஷினும் இல்லை, மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் அப்படின்ற இந்த மிஷினு தான். ஸோ இந்த மிஷினை தான் உங்களுக்கு எப்படி ரியல் டைமாக காம்ப்ரமைஸ் பண்ணி காட்டுறது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூலை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ரியல் டைமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ ரெடி பண்ணி என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 2 வீடியோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா ஃபேஸ்புக்கில் போயும் பார்க்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ எனியாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்கி. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.